அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை கஜலட்சுமி ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. குரு ஒருவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவர், மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், புத்திக்காரகன், தனக்காரகன், ஜீவக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த குரு. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பர வாழ்க்கை, செல்வ செழிப்பு, சொகுசு, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், திருமணம், அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை கஜலட்சுமி ராஜயோகம் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பிளான் பண்ணி தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அதை பிடிவாதத்தோடையும் வைராகியத்தோடும் சில காரியங்களை செய்து முடிக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க, அடுத்தவங்களோட உதவியை என்றைக்குமே எதிர்பார்க்காத நபர்களும் இவங்க தான். ரொம்ப கோவக்காரங்க அப்படிங்கிறத பேர் அதிகமாகவே வாங்கியிருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே உங்களை நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நீங்கள் வந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருக்கிற மைனஸே இது தாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸே இது தான், அதாவது பலம் இது தான், பலவீனம் இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தனக்கு தெரியுங்க நம்ம எல்லா விஷயத்துலேயும் பலசாலியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனால் எல்லா விஷயத்துலையும் பலசாலியாக இருக்கிற நமக்கு தான் எல்லா விதத்துலேயும் பலவீனம் அப்படிங்கிறது ஏற்படும். உதாரணத்துக்கு தான் செய்யக்கூடிய வேலையில் சில பேர்த்துக்கு பலவீனங்கள் அப்படிங்கிறது வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலை செஞ்சிட்ருக்குறோங்க, நிறைய விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். அந்த வேலையில் வந்து டெம்பரவரியாக தான் வேலை பார்த்துட்ருக்கோம். நமக்குன்னு பர்மனெண்ட்டாக ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. ரொம்ப வருஷமாக ஒரு வேலை பார்த்துட்ருக்குறோம், இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணும்போது கூட அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கரெக்டான விதத்தில் செட் ஆகிறது கிடையாதுங்க. நம்ம வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல சில வேலைகளை நமக்கே தெரியாமல் இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிடிக்காத வேலை அப்படிங்கிறத விட செய்யக்கூடாத வேலைகள்லாம் செய்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள், இதை வந்து கட்டாயப்படுத்துறதுனால இந்த வேலையை கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது அந்த அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதை வந்து நம்மக்கிட்ட கம்பல் பண்ணி இதை நீங்கள் செஞ்சு முடித்தாதான் உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள், இந்த டீமில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு பிடிக்காத ஒரு சில வேலைகளும், நம்ம செய்யக்கூடாத சில வேலைகளும், நமக்கு பிடிக்காத சில டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதோ பிடிக்காத சில நபர்களுடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு கட்டாயப்படுத்துறதுனால அந்த வேலையை விட்டு வெளியே வரணும், வேறு ஒரு வேலை தேடி அது கரெக்டான விதத்தில் அமைஞ்சதுன்னா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சிகள் இது வரைக்கும் பலன் கொடுக்கல. ஆனால் இந்த கஜலட்சுமி ராஜயோக காலகட்டங்களில், இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது நாள் வரைக்கும் டெம்பரவரி இருந்தவங்க கூட பர்மனெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள், புதிய வேலை கிடைப்பதற்கான யோசனைகள் அப்படிங்கிறது வருங்க. நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு ஜாப் அமைகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அரசு சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோம், கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட எந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பாக புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையும். இது வரைக்கும் எனக்கு எந்த ஜாபுமே செட் ஆகலைங்க, எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை, வேலை செய்யவே பிடிக்கலைங்க, ஏன்னா நான் எதிர்பார்த்தது, நான் படித்த படிப்புக்கு என்னுடைய திறமைக்கும் என்னோடய தகுதிக்கும் சரியான வேலை கிடைக்கலன்னு யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகளே இல்லை, இருந்தாலும் நம்மளுடைய நிதி தேவைகள், பண பிரச்சனைகளுக்காக போகணும் அப்படின்னா எனக்கு கரெக்டான ஜாப் செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க கூட நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் பலன் கொடுக்குங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது, திடீர்னு என்ன தெரியல பிஸ்னஸில் தேவையில்லாத ஒரு
நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள், பண நெருக்கடிகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் ஓஹோன்னு பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க. ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. மற்றவங்க பார்த்துட்டு நம்மளை கேள்வி கேட்குற, என்னங்க நல்லா போயிட்டு இருந்தது, என்னாச்சு உங்களுக்கு, என்ன பண்ணீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, இல்லை என்ன இந்த விஷயத்தை இது பண்ணாமல் விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தோம். நேரம் காலங்கள் என்னமோ சரியாக தெரியலைங்க. ஒருவேளை நம்ம பண்ண தவறுகளோ என்னமோ தெரியல, நம்மளோட பிஸ்னஸை நம்மளே கெடுத்துக்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு அலட்சியப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்ருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, உங்களுடைய நேரங்காலங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நேரங்காலங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. எப்படிங்க, நம்மளுடைய முயற்சிகள் இது வரைக்கும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைபட்டுருக்கும். அந்த தடைக்கு உண்டான காலத்தை அகற்றி எறியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது அது ஒரு அரிய வகையான அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக டபுள் ஆகுங்க. பார்ட்னர்ஷிப்பில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்க, உங்களோட தொழிலில் உங்களை யாரெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்களே விலக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போவீங்க. நீங்கள் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. இந்த சொத்துக்கள் என் கைக்கு வருமா, தகப்பன் வழி சொத்துக்கள் அல்லது தாய் வழி சொத்துக்கள் என் கைக்கு வந்து சேருமா, இதுக்கு உண்டான முயற்சிகள், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ரொம்ப நாளாக வந்து சிவில் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள், அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலம். ஸோ நான் திருமணத்துக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டுங்க, நான் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுமா, ஏன்னா நான் எதிர்பார்த்து போனது தான் வந்து சரியான விதத்தில் அமையலாம், என்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது எனக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான விதத்தில் அமையும். ஏன்னா நானாக அமைச்சிக்கிட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சுத்தமாக சரியில்லைங்க. அதிலிருந்து வெளியே வந்தால் போதும்னு சொல்லி நிறைய பேர் அதிலிருந்து வெளியே வந்திருப்பீங்க. சில பேர்த்துக்கு அந்த முன்னாடி இருந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இழக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இதுக்கு மேலே எனக்கு ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சதுன்னா நான் எதிர்பார்த்தபடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும். உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் இழந்த விஷயங்கள் அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக, எந்த சந்தோஷத்தை இழந்தீங்க, எந்த வந்து ஒரு நிம்மதியை இழந்தீங்களோ அது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடி போகிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி வரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்சபடி வாழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். திருமண தடைகள் அகலுங்க. காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கூட திருமண லெவலுக்கு கொண்டு போகுங்க. இது வரைக்கும் அந்த காதலில் இருந்து வந்த சில வம்பு வழக்கு பிரச்சனைகள், இல்லை அது வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக மாறிடுச்சு, இன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ முடியல, 2 பேர் பிரிந்து வாழ்கிறோம் அப்படின்னு கூட 2 பேரும் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணல, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணல, இது வரைக்கும் இருந்த வாழ்க்கையில் கணவனால் எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது, மனைவியால் எந்த பலனும் இல்லாமல் இருக்குதுங்க. இந்த பிரச்சனைகள் தீருமா, எனக்குன்னு அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை நான் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் வாழணுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது மேலோங்குங்க. பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சில சூழ்நிலைகள், அதற்குண்டானபடி சில முயற்சிகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் சில பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருப்பீங்க. அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது சாதகமாக வருமா, இனிமேல் நான் ஒரு வாழ்க்கையை தேடி போகலான் இருக்கேன், அந்த வாழ்க்கையை எனக்கு அமையுமானா இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, ஒரு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லீகல் இஷ்யூ சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது பூர்வீக வீடுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. புதிய வீடு வாங்குவதற்கு லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் கூட கண்டிப்பாக உங்களுக்கு படிப்படியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீரும். கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அது மூலமாக நீங்கள் நினச்ச விஷயத்தை, நினச்ச காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க. கரெக்டான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளுங்க. கரெக்டான டைமில் சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்தில் தூங்குங்க. இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது, உடற்பயிற்சி மேற்கொள்வது, கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா
உங்கள் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அதே நேரத்தில் தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கரெக்டாக தூங்கும்போது இந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் எல்லாமே உங்களை விட்டு தீரப்போகுதுங்க. இது வரைக்குமே உங்கள் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் ரீதியாக இருந்து வந்தது, மனைவி ரீதியாக இருந்து வந்தது, பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள், மாமனார் மாமியார் மூலமாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக போதுங்க. கரெக்டான நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்வியில் இது வரைக்கும் இருந்து வந்த செலவினங்கள் அப்படிங்கிறது குறையுங்க. கல்விக்கு தேவையான சில செலவுகள் அப்படிங்கிறது, அவங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கான சில சூழல் விரயங்கள் அப்படிங்கிறது வரும். இந்த நேரத்தில் ஃபீஸ் கட்டுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் காலேஜ் சேர்த்துறதுக்கான சில செலவினங்கள், கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது வரும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கல்வியில் முன்னேற்றம் அப்படிங்கிறத விட அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுடைய கல்வியும் சரி, உங்களோட கல்வியும் சரிங்க, நல்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு வரதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்க, ரொம்ப நாளாக குழந்தையே அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே அதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கா, இல்லை ஒரு செயற்கை கருத்தரிப்பு மூலம் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னிங்கன்னா கூட இந்த தருணங்கள், இந்த 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கஜலக்ஷ்மி ராஜயோகத்தை உருவாக்குங்க. ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பலனை நோக்கி கொண்டு போகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு அதற்குண்டான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.